அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாம் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று நாம் 7 வெள்ளி ஜெபத்தின் இறுதி நிலையிலே 7ஆம் வெள்ளியில் நிற்கிறோம். இது சாதாரண ஒரு வெள்ளி இல்லை. இது ஒரு தொடர் முடியும் நாள் மட்டுமல்ல. இது தேவனுடைய இரட்சிப்பு திட்டம் பூமியில் முழுமையாக நிறைவேறிய நாளை நாம் நினைவு கூறும் நாள். முதல் வெள்ளியில் கெத்சேமனே தோட்டத்தில் உள்ளத்தின் வேதனையை பார்த்தோம். 2ஆம் வெள்ளியில் துரோகமும் தனிமையும் பார்த்தோம். 3ஆம் வெள்ளியில் அநியாய விசாரணையும் பொய் குற்றச்சாட்டுகளும் பார்த்தோம். 4ஆம் வெள்ளியில் அடிதடியும் அவமானமும் பார்த்தோம். 5ஆம் வெள்ளியில் சிலுவை சுமந்த பாதையை பார்த்தோம். 6ஆம் வெள்ளியில் எல்லாம் நிறைவேறியது என்ற வெற்றியின் வார்த்தையை கேட்டோம். இன்றைய 7ஆம் வெள்ளியில் அந்த நிறைவேற்றத்தின் இறுதி தருணம், இயேசு தம்முடைய உயிரையே தந்த அந்த பரிசுத்த நொடியை நாம் தியானிக்கப் போகிறோம். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் இயேசு மனிதர்களின் கண்களில் தோல்வியடைந்தவராக தெரிந்தார். இரத்தம் சிந்துகிறது, உடல் காயங்களால் சிதைந்திருக்கிறது, கூட்டம் பார்த்து கொண்டிருக்கிறது. சிலர் நிந்திக்கிறார்கள், சிலர் அமைதியாக நிற்கிறார்கள். சீஷர்கள் ஓடி மறைந்து விட்டார்கள். அந்த தனிமையின் உச்சத்தில் இயேசு சொன்ன வார்த்தைதான் இந்த 7ஆம் வெள்ளியின் மையம். பிதாவே, என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். இது பயத்தின் வார்த்தை அல்ல, இது சோர்வின் வார்த்தை அல்ல, இது முழுமையான நம்பிக்கையின் வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் லூக்கா புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த ஒரு வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? இயேசு தன் உயிரை யாரும் பறிக்கவில்லை, அவர் தானாகவே கொடுத்தார். அவர் சூழ்நிலையின் பலி அல்ல, அவர் தேவனுடைய சித்தத்தின் நிறைவேற்றம். சிலுவையில் அவர் கட்டாயத்தால் இல்லை, அன்பால் இருந்தார். அந்த தருணத்தில் பூமி அதிர்கிறது, பாறைகள் பிளக்கப்படுகின்றன, கல்லறைகள் திறக்கப்படுகின்றன. ஆலயத்தில் இருந்த திரை மேலிருந்து கீழ்வரை கிழிக்கப்படுகிறது. அந்த திரை கிழிந்தது ஒரு சின்ன விஷயமில்லை. அது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்த தடையை தேவன் தானே அகற்றியதின் அடையாளம். இனி யாருக்கும் இடைநாளர் தேவையில்லை. இனி பயத்தோடு நிற்க வேண்டாம். இனி மனிதன் நேரடியாக தேவனுடைய சந்நிதிக்குள் வரலாம். இந்த ஆழமான நிகழ்வுகளை மத்தேயு புத்தகம் 27ஆம் அதிகாரம் மிக தெளிவாக பதிவு செய்கிறது. சகோதரர்களே, உலகம் சொல்கிறது மரணம் முடிவு. ஆனால் 7ஆம் வெள்ளி சொல்கிறது மரணம் முடிவு இல்லை. சிலுவை ஒரு முடிவாக தெரிந்தாலும் அது உயிர் தெழுதலின் வாசல். இயேசு மரித்தார், நாம் உயிரோடு வாழ வேண்டும் என்பதற்காக. இயேசு இருள் உள்ளே நுழைந்தார், நாம் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்பதற்காக. இந்த 7ஆம் வெள்ளி நம்மை ஒரு ஆழமான கேள்விக்குள் கொண்டு போகிறது. இயேசு தன் ஆவியை பிதாவின் கைகளில் ஒப்படைத்தார். நாம் நம்முடைய வாழ்க்கையை யாருடைய கைகளில் வைத்திருக்கிறோம்? நம்முடைய பயத்தை, நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சுமைகளை? பல நேரம் நாம் தேவனை நம்புவோம், ஆனா முழுமையாக ஒப்படைக்க மாட்டோம். ஆனா 7ஆம் வெள்ளி சொல்லுது, ஒப்படைத்த வாழ்க்கைதான் அமைதியான வாழ்க்கை. ஒப்படைத்த உயிர்தான் பாதுகாப்பான உயிர். இயேசு சிலுவையில் மரித்த அந்த தருணத்தில் ஒரு ரோம சேனாதிபதி சொல்றான், இவன் உண்மையிலே தேவனுடைய குமாரன். மரணத்தையும் பார்த்த பிறகும் அவன் உள்ளத்தில் நம்பிக்கை பிறக்குது. சிலுவை இன்னும் மனிதர்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இன்று இந்த செய்தியை கேட்கிற நீயும் அந்த சிலுவையின் முன் நிற்கிறாய். 7 வெள்ளிகள் முடிந்துவிட்டது. ஆனா சிலுவையின் அழைப்பு முடிவடையவில்லை. இது ஒரு தொடரின் முடிவு, ஆனா விசுவாச வாழ்க்கையின் தொடக்கம். இப்போ நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த 7ஆம் வெள்ளி நாளில் சிலுவையில் தம்முடைய உயிரையே கொடுத்த எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையையும் எங்கள் ஆவியையும் எங்கள் எதிர்காலத்தையும் உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் பிடித்துக்கொண்ட பயங்களை விட உம்மை பிடித்துக்கொள்ள கிருபை தாரும். சிலுவையின் அன்பை மறக்காமல் நம்பிக்கையோடு வாழ எங்களை நடத்தும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த 7ஆம் வெள்ளி செய்தி உங்கள் உள்ளத்தை ஆழமாக தொட்டிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 7 வெள்ளி ஜெபத்தொடர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் ஷேர் பண்ணி இன்னொருவருக்கும் அனுப்புங்க.
தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளையும் ஜெபங்களையும் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேவன் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.